பெற்றோர்களை கொண்டாடுவோம் என்ற நிகழ்ச்சி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அப்பா என்ற செயலியை வெளியிட்டு பேசிய தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அன்பில் மகேஷ் அவருடைய பதவி காலம் தமிழக பள்ளி கல்வித்துறையின் பொற்காலம் என்று பேசினார். மேலும் பேசிய அவர், என் மனசுல இப்ப என்ன தோணுதுன்னா, இப்படியே பேசாம முகத்தையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு வந்திருக்கு. உங்கள் முகத்தில் தெரியக்கூடிய எழுச்சி, மலர்ச்சி, மகிழ்ச்சி, இதை பார்க்கிற போது அந்த உணர்வோடு நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். வருங்கால நம்பிக்கை நட்சத்திரங்களான மாணவ கண்மணிகளை வார்ப்பித்தும் வளர்த்தெடுத்தும் வர பெற்றோரையும் ஆசிரியர்களையும் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அம்மா, அப்பா, ஆசிரியர் தெய்வம்னு சொல்லுவாங்க. கல்வி எனும் முதன்மை பொருளை கற்பிக்கும் அன்னை, தந்தை, ஆசிரியர் கூடியிருக்கக்கூடிய மாநாடு இது. நீங்க மொத்தமா கூடியிருக்கிறது இதுவரை தமிழ்நாடு பார்க்காத காட்சி. ஒட்டுமொத்த நாடும் பார்த்து அதிசயிக்கிற காட்சி. இதுதான் தமிழ்நாடு. இதுதான் நம்ம மாநில கல்வி திட்டத்துடைய சிறப்பு. தமிழ்நாடு அரசு செய்கிறது எல்லாமே சாதனைகள் தான். அதுல கல்வித்துறையில உலகத்தரத்திலான சாதனைகளை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில இதுவும் சாதனை மாநாடா அமைஞ்சிருக்கு. பெற்றோர், ஆசிரியர்கள், மாணவர்கள் மூன்று தரப்புகளுக்குமான கருத்துக்களை வழங்குகிற மாநாடு இது. இதுல ஆசிரியரும் இல்ல, நான் ஆசிரியரும் இல்ல, மாணவனும் இல்ல. பெற்றோரே, நான் உங்களின் ஒருவன். உங்களுடைய உள்ளத்தோட உணர்வுகளை அறிஞ்சவன், அதற்கேற்ப கடமைகளை செய்கிறவன். நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் பள்ளிகளை உருவாக்கணும், மாணவர்களை சேர்த்தோம், படிக்க வச்சோம், மதிப்பெண் வாங்க வச்சோம், வெளியில அனுப்பணும். இதோட பள்ளி கல்வித்துறையோட கடமை முடிஞ்சிட்டதா யாரும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு மாணவ மாணவியரும் தமிழ்நாட்டினுடைய சொத்து என்கிற அந்த நினைப்போட அவங்களை வளர்த்துட்டு வரோம். இதை தன்னோட பெருங்கடமையாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பொறுப்பு வைக்கக்கூடிய காலம் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையுடைய பொற்காலம் அப்படின்னு போற்றத்தக்க வகையில் அவர் செயல்பட்டு வருகிறார். பள்ளி கல்வித்துறையை மகத்தான வகையில அவர் வளர்த்து வருகிறார். பள்ளி கல்வியை இந்தியாவினுடைய 2ஆம் இடத்தை நோக்கி உயர்த்தி இருக்கிறார். இல்லம் தேடி கல்வி திட்டத்தை சிறப்பாக நடத்தி காட்டினார். 10ஆம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுடைய தேர்ச்சியை அதிகரிச்சிருக்கிறார். 80,000 ஆசிரியர்களுக்கு கை கணினிகளை வழங்கி இருக்கிறார். 22,931 ஸ்மார்ட் வகுப்பறைகளை அமைச்சிருக்கிறார். 8,209 ஹைடெக் லேபுகள் அமைச்சிருக்கிறார். கலை திருவிழாக்களை நடத்தி இருக்கிறார். போட்டிகளை வென்ற மாணவர்களை வெளிநாடுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறார். ஏன், ஆசிரியர்களையும் வெளிநாடு பயணம் கூட்டிட்டு போனார். 234 சட்டமன்ற தொகுதிகளையும் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை ஆய்வு செஞ்சிருக்கிறார். அதைத்தான் இங்க காணொலி காட்சியின் மூலமாக நீங்க பார்த்தீங்க. மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாக்களை நடத்துகிறார்.
பன்னாட்டு புத்தக திருவிழாவை 3 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகிறார். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சில நாட்களுக்கு முன்பு பாரத சாரண சாரணியர் இயக்கத்தினுடைய வைர விழாவை இந்தியாவே வைக்கக்கூடிய வகையில நடத்தி காட்டினார். அந்த விழாவில் நான் பேசும்போது சொன்னேன், அன்பில் மகேஷனுடைய வளர்ச்சியை பார்க்கிறப்போ அவருடைய அப்பா என் ஆருயிர் நண்பன் அன்பில் பொய்யாமொழி இல்லையே என்கிற வருத்தம் எனக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் பொய்யாமொழி இடத்திலிருந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு நான் சொன்னேன். அந்த மகிழ்ச்சி இன்னும் அதிகரிக்கக்கூடிய விழாவா இந்த விழா அமைஞ்சிருக்கு. பெற்றோரை கொண்டாடக்கூடிய என்ற நிகழ்ச்சி பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்குமான நல்லுறவை உண்டாக்குவதற்கான தொடங்கப்பட்டது. பெற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு பிள்ளைகள் மேல அக்கறை இருக்கிறதோ அதே அளவு அக்கறை இந்த அரசுக்கும் இருக்குன்னு நிரூபிக்கிற வகையில இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் வாயிலா மதுரை, திருச்சி, தருமபுரி, கோவை, காஞ்சிபுரம், நெல்லை ஆகிய 6 மண்டலங்கள்ல வெகு சிறப்பா இதுவரை நடந்திருக்கு. இதுவரை நடந்த 6 நிகழ்ச்சிகள்ல சுமார் 1,95,000 பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் கலந்து கொண்டாங்க. 7வது மாநாடாக இங்கே விருத்தாசலத்தில் நடைபெறுது. இந்த மாநாட்டுக்கு கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் மயிலாடுதுறை ஆகிய 7 மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள், எல்லா பள்ளிகளுடைய பெற்றோர் ஆசிரியர் கழகத்திலிருந்து சுமார் 1,00,000 உறுப்பினர்களாகிய நீங்க வந்திருக்கீங்க. பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் பல்வேறு பணிகளை இருக்கிறவங்க.